மாமா சாப்பிடலையாண்ணா? அவரு குளிச்சிட்டு இருக்காரு. ஆண்டாள் இப்பதான் காஃபி எடுத்துட்டு போனா. என்னங்க? என்னங்க? ஹலோ ஹலோ. போன்ல இல்ல, நானு. நீங்களா? இனிமே புருஷனை மரியாதை இல்லாம பேசக்கூடாதுன்னு என் அப்பா இப்பதான் சொன்னாரு. அம்மா, நீ போய் வேற வேலை இருந்தா பாரு, நான் இவரை பாத்துக்கிறேன். இதுக்கு பேர் தான் குடும்ப வாழ்க்கையா? குதூகலமா தானே இருக்கு. கிண்டல் பண்ணாம சாப்பிடுங்க. அம்மா, உன்னை போ சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு. போ. இன்னும் என்ன பண்ற? ரொம்ப தான் பண்றேன். எதுக்கு அவங்கள போக சொன்ன நீ? சும்மா. ஐயோப்பா, நிஜமாவே அம்மா உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க? அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். எனக்கு பயமா இருக்கு. நானும் முதல்ல நம்பலப்பா. ஆனா அம்மா தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இனிமே நான் உங்க கூடவே சாப்பிடலாமா, உங்க கூடவே தூங்கலாமா, இங்கே இருந்து ஹோம்வொர்க் கூட பண்ணலாமா, இங்கே விளையாடலாமா, நான் இங்கே உங்க கூடவே இருந்துக்கலாமா. நிஜமாவா? பிராமிஸ் பா. இதுக்கு பின்னாடி ஏதாவது உள்குத்து இருந்தா என்ன பண்றது? அதெல்லாம் இல்லப்பா, நான் ஃபுல்லா விசாரிச்சிட்டேன். ஆல் கிளியர். எப்படி திடீர்னு இப்படி மாறினாங்க? அதான்ப்பா எனக்கு புரியல. கேட்டா எனக்காகன்னு சொன்னாங்க. ஏய், 2 பேரும் சாப்பிடுங்கன்னு சொல்லி சாப்பாடு கொடுத்து விட்டா அப்பாவும் பொண்ணு அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்களா? அப்பதாம்மா வளவலன்னு பேசிட்டே இருக்காரு. சரி, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் சாப்பிடுங்க, சாப்பிட்டு கிளம்பணும். அப்பா, நீங்களும் வாங்க சாப்பிடலாம். இல்ல தமிழ், நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஏன், நீங்களும் அவ கூட சேர்ந்து சாப்பிடலாம்ல? இல்லைங்க, கையெல்லாம் அழுக்கா இருக்கு, நான் கழுவிட்டு வரதுக்கு லேட் ஆகும், அதான். அம்மா, அப்ப எனக்கும் அப்பாக்கும் நீயே ஊட்டி விடு. சரி, உட்காரு. பேக் அங்க எடுத்து வச்சுட்டு உட்காரு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. சாப்பிடுங்க. அம்மா, இனிமே ஆதிப்பா கூடவே சாப்பிடலாம், தூங்கலாம், விளையாடலான்னு நீ தானம்மா சொன்ன? ஆமா, சொன்னேன். அப்பா எதையுமே நம்ப மாட்டேன்னு சொல்றாருமா. அப்பா, அம்மா மாறிட்டாங்கன்னு சொன்னல, இப்பவாவது நம்புறீங்களாப்பா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? உங்க பக்கத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா நீங்க என் மேல கோவமா இருக்கிறது தப்பு இல்லைன்னு தோணுது. எல்லாத்துக்கும் மேல நான் உங்க கூட சரிசமமா போட்டி போட்டிருக்க கூடாது. என்னதான் இருந்தாலும் நீங்க என் பொஞ்சாதியோட அப்பா. இப்ப என்ன சொல்ல வர நீ? நான் இந்த எலெக்ஷன்ல நிக்கலைங்க, வாபஸ் வாங்குறேன். உங்களை நான் ஏதாச்சும் மனசு சங்கடப்படுற மாதிரி ஏதாவது பேசியிருந்தாலும் இல்லை கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது நடந்திருந்தாலும் மன்னிச்சிருங்க, சரியா? என்ன இது, நாம ஒண்ணு கணக்கு போட்டா இங்க வேற ஒண்ணு நடக்குது. இவன் இப்படி வாபஸ் வாங்கினா நாம நினைச்சது நடக்காது. இல்ல இல்ல, இது இப்படி முடியக்கூடாது. மாமா, தயவு செஞ்சு கேட்குறேன், பெரிய மனசு பண்ணி என்னை மன்னிச்சிருங்க. என்னடா, தோத்துருவோம்னு தெரிஞ்ச உடனே பேச்ச மாத்தி பேச ஆரம்பிச்சிட்டியோ? மாமா, இப்போ நான் தோக்குறதோ ஜெயிக்கிறதோ எனக்கு முக்கியம் இல்லை மாமா. உங்கள் பொண்ணுக்கு நான் ஒரு நல்ல புருஷனாக இருக்கணும்.
எனக்கு அவ்வளோதாங்க வேணும். அது போக உங்களுக்கு ஒரு நல்ல மருமகனாகவும் இருக்கணும். அதுதான் என் நோக்கம். என்னடா நீயே விட்டா படக்குன்னு காலை பிடிச்சி ஆள ஆரம்பிச்சிருப்ப போல் இருக்கே. நீங்கள் என்னோட பெரியவர் தானே, உங்கள் காலில் விழுக்கிறதுக்கு என்ன இருக்கு? டேய், உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையாடா. சரிக்கு சரியா மல்லு கட்டுற சரியான ஆம்பளையால இருப்பேன்னு நினைச்சேன். ஏலே, அரசியல்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லைன்னு இப்பதான் புரியுதாடா உனக்கு? நான் தான் உங்களை மாதிரி பரம்பரையாக அரசியல் வாரிசு இல்லையே. பாதியில் வந்தவன் தான் நான். அதான் பாதியிலே போயிடுறேன்னு சொல்கிறேன். ஏலே, தெரியாம தான் கேட்குறேன். இப்படிலாம் பேசுறதுக்கு உனக்கு அசிங்கமா இல்லையாடா? ஏலே, உன்ன மாதிரி ஒரு ஆளை போய் எனக்கு போட்டியா நினைச்சேன் பாடுறா. என்னை சொல்லணும்டா. நீங்கள் என்ன வேணால் திட்டிக்கங்க, என்ன வேணால் சொல்லிக்கோங்க. நான் இந்த எலெக்ஷன்லேருந்து வாபஸ் வாங்குறேன்னு என் பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டேன். அது உங்ககிட்டயே சொல்லாம தான் வந்தேன் நான். இந்த எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு பிரசிடென்ட் ஆகிறத விட என் பொண்டாட்டிக்கு நல்லா புருஷனாக இருக்கிறது தான் எனக்கு முக்கியம் இப்போ. சரிங்களா? நீங்களே நில்லுங்க, நீங்களே ஜெயிச்சுக்கங்க. அது சொல்கிறது தான் வந்து அவ்வளோதான். ஏய் நில்றா. என்ன பிச்சை போடுறிய நீயே? அதெல்லாம் இல்லைங்க மாமா, நான் சொல்கிறது கொஞ்சம். ஏலே, உன்ன மாதிரி புறவாசல் வழியா வந்தவங்கிட்ட எல்லாம் இந்த மாதிரி சரிக்கு சமமா நின்று பேசிட்டு இருக்க கூடாதுடா. இப்போ உங்களுக்கு என்னங்க வேணும்? காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா? ஏலே, நான் தெரியாம தான் கேட்கறேன். நீ ஒரு பணத்தை